Hi guys, welcome to Raghulan. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தனுஷ் படம் வந்துச்சுங்க, விஐபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, விஐபி 1 and 2 ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு க்ரௌட் பவர்ட் ஸ்டார்ட் அப் காப்பாங்க. நம்ம க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அது க்ரௌட் பவர்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்றது. ஸோ அது என்னென்னா ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அண்ட் சக்ஸஸ் ஃபெயிலியர் அதெல்லாம் பார்த்து கடைசியாக உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ அது பண்ண முடியுமா? ஸோ இப்போ லெட்ஸே இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேர் சேர்ந்து ஒரு பெரிய கம்பெனிஸ் உருவாக்க முடியுமா? ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ முக்கால்வாசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் க்ரோத் இருக்கணும். ஸோ எல்லா கம்பெனிஸ்க்கும் சரி, அதில் அந்த கம்பெனிஸ் லீட் பண்ணுறதுக்கும் சரி, அந்த கம்பெனியை கொண்டு போய் ஒரு இடத்துக்கு ஒரு க்ரோத் பேட்டர்னில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல டிசிப்ளின் இருக்கணும். ஸோ ஒரு க்ரௌட் பவர்டில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இதே ப்ராப்ளம் தான் நீங்கள் இந்த ரயட் ப்ரொட்டஸ்ட் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அதேமாதிரி சில ப்ரொட்டஸ்ட் இப்போ யூகேல சில இடத்துல நடந்தது ரயட்டில் முடிஞ்சிச்சு, கலவரத்தில் முடிஞ்சிச்சு. ஏன் ஒரு பக்கம் நல்லா நடக்குது, ஒரு பக்கம் நல்லா நடக்குதுன்னா டிசிப்ளின் தாங்க. ஸோ இந்த டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல நடந்தது இட் இஸ் சிமிலர் டு இந்த விஐபி படத்தில் நடந்த கான்செப்ட் தான் அவங்க ஜல்லிக்கட்டில் காமிச்சிருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம் அண்ட் அந்த மாதிரி நடந்துச்சு, விச் இஸ் குட். ஸோ இப்போ நம்ம இந்த க்ரௌட் பவர்ட் ஸ்டார்ட் அப் பற்றி பார்ப்போம். ஸோ க்ரௌட் பவர்ட் ஸ்டார்ட் அப்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த நான் சொன்ன விஐபி படத்தில் தனுஷ் படத்தில் அந்த மாதிரி ஸோ ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த 100 பேருக்கும் முதலீடு அவங்க ஸ்கில் செட். ஸோ அவங்களோட திறமை, அவங்களோட படிப்பு, அந்த அறிவு. ஸோ அது 3 தான் ஸ்கில் செட். அண்ட் அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க, அது டெலிவரும் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். ஸோ அந்த படத்திலே காட்டுவாங்க, கேபிட்டல் இல்லாதனால அந்த கம்பெனி விற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ டிப்பிக்கலாக ஒரு கம்பெனிஸ் லெட்ஸே நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் கேட்டரிங் கம்பெனியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிஸ்க்கு ரன் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் தேவை. சும்மா ஒரு ஃபோன்லேருந்து இன்டர்நெட்லேருந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ், ஒரு சின்ன ஆஃபீஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட ரெண்டல்லேருந்து அண்ட் அதுக்கு யாராவது ஒரு அக்கௌண்டன்ட்டோ ஆடிட்டரோ வச்சு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ்லேருந்து ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஸோ இப்போ நம்ம இதில் இந்த கேபிட்டல் இப்போ ஒரு 100 பேர் வேலை செய்கிற கம்பெனினா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பிஎஃப் கட்டணும். இப்போ யாருக்கா சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னா பிஎஃப் கட்டணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் செய்கிற வேலை. அதுக்கப்புறம் அவங்க யாராவது இப்போ கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோகேடோ இல்லை விண்டோஸ் எக்ஸலோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இல்லை ஈவன் லேப்டாப்ஸ் அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கேபிட்டல் அப்படின்றது தேவைப்படும். ஸோ அந்த ஃபண்ட் அப்படின்றது. ஸோ அந்த ஃபண்டு எப்படி கொண்டு வருவாங்க ஸோ அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஃபண்டு லெட்ஸே இப்போ ஒரு 100 பேர் வராங்க. அந்த 100 பேர்ல 50 பேர் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், 50 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இட் மே ஒர்க். ஸோ அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா 50 பேர் இன்வெஸ்ட் எதுவும் பண்ணல, அவங்களோட எஃபர்ட், அவங்களோட ஸ்கில் செட் அண்ட் அவங்களோட டைம் தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 50 பேர் ஆக்டிவா இந்த ஒர்க்கும் பண்ணல, பட் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட்ஸே நம்ம எக்ஸாம்பிளுக்கு வில் டேக் ஃபியூ கம்பெனிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெலிவரி கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஜொமேட்டோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் டெலிவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு டிப்பிக்கலாக என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டியில் சென்னை மாரி ஒரு சிட்டியில் உங்களுக்கு ஒரு 1000 ரெஸ்டாரண்ட்ஸ் உங்க கையில் இருக்காங்க. அண்ட் ஒரு 30,000-40,000 கஸ்டமர்ஸ் உங்க கையில் இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு 30,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30,000 பேரும் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 மீல் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 3 lakhs மீல்ஸ். ஸோ அது நீங்க ஒரு மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 30,000 கஸ்டமர்ஸை வச்சு இப்படி தான் ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு 100 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் எல்லாரும் ஃபேஸ்புக் வச்சிருப்பாங்க. ஃபேஸ்புக்ல எல்லாத்துக்கும் மினிமமா ஒரு 300 to 500 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ இவங்க மட்டுமே ரீச் பண்ற இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஈஸிலி தே கேன் ரீச் அரௌண்ட் 30,000 to 40,000 பீப்புள் தே கேன் ரீச். இது இல்லாமல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், இங்க எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா இந்த எஃபர்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் மார்க்கெட்டிங் தே கேன் ரீச் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். அந்த சென்னை சிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துட்டு ஒரு சிட்டியில மட்டுமே தே கேன் ரீச் தட்.
இப்போ வந்து இன்னொரு விஷயம், இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து ஜொமேட்டோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி கம்பீட் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு. ஸோ அதை பண்ணிட்டு அந்த கம்பெனியை நீங்க எப்படி வந்து நீங்க வந்து ஓவர் டேக் பண்ணலாம், மார்க்கெட்டுக்கு நீங்க எப்படி உங்களோட கம்பெனி அட்வான்டேஜஸா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், இன்னொன்று வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் சாப்பாடு வாங்குறவங்க, அதுக்கப்புறம் இந்த பிட்வீன் இந்த கம்பெனி வந்து இவங்க எல்லாத்துக்கும் டெலிவர் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட். ஸோ இப்போ 2 பேத்துக்கும் வந்து எந்த விதத்துல வந்து ஜொமேட்டோவோட நம்ம பெட்டரா பண்ணலாம் அப்படின்றத பத்தி. ஸோ இப்போ வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஒரு போர்ஷன் வந்து இந்த ஆப் இதெல்லாம் டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஏன்னா ஃபுட் ஆர்டர் வரது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் மூலியமா வரும். நம்ம ஒரு வெப்சைட் வச்சுட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, பேமெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணும். ஸோ பிரிட்டி மச் சேம் அஸ் ஊபர் ஈட்ஸ், ஜொமேட்டோ அண்ட் லாக்மீன், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிமிலரா வந்து ஒரு ஆப் டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணிட்டு நம்மளோட ஓன் நெட்வொர்க்லேயே வந்து எல்லாரும் ஓன் நெட்வொர்க்லேயே ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ஒரு lakhs ஆஃப் பீப்புள் வந்து ஒரு few lakhs ஆஃப் பீப்புள் வந்து they can reach without any effort. ஸோ லெட்ஸ் சே வந்து மார்க்கெட்டிங்க்கு வெறும் ஒரு 2 lakhs செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்க. 2 lakhs செலவு பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பண்ண அந்த க்ரௌட் எஃபர்ட் இல்லாம ஒரு 2 lakhs வந்து நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்ல ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்ம பல லட்சம் பேர் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ 2 lakhs பட்ஜெட்ல வந்து அப்ராக்சிமேட்டா வந்து யூ கேன் ரீச் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 lakhs பீப்புள் வந்து ஈவன் 10 lakhs பீப்புள் வந்து யூ கேன் ரீச். ஸோ அதனால இவ்வளோ பேர்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ இப்போ கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து இப்போ உங்களோட பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எப்படி நீங்க வந்து மற்றவங்களோட அட்வான்டேஜஸ் கொடுப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் இந்த பிசினஸ் மாடலே அட்ராக்டிவா இருக்கும். நீங்க வந்து விஐபி படத்துல தனுஷ் படத்துல வர மாதிரி நாங்க ஒரு கிரவுட் பவர் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எல்லாத்துக்கும் வந்து பெருசா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவே வந்து உங்க ஆப்பை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் இங்க இருக்கீங்க அப்படின்றத சொன்னாலே போதும், இதை பத்தி கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் இஸ் அ மெயின் திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து கேபிட்டல் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 50 lakhs நீங்க கலெக்ட் பண்றீங்க, இல்லை 1 crore ரைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் வந்து you have to separate it for different things. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே இப்போ வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து நீங்க ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்டைஃபன் மேல கொடுக்குறீங்க, சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா எமர்ஜென்சி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ முக்கால்வாசி நீங்க ரைஸ் பண்ற கேபிட்டல் வந்து நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து ஆபரேஷன் காஸ்ட். நீங்க எவ்ரி மந்த் நீங்க ஆப்ரேட் பண்றது உங்களுக்கு மினிமம் ஆபரேஷன் காஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஆபரேஷன் காஸ்ட் பிளஸ் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அந்த ஆப் பில்ட் பண்றதுக்கு. ஸோ இது 3 தான் உங்களோட பிரைமரி ஃபோக்கஸ். ஸோ இதுக்கு நீங்க அந்த ஃபண்டை செலவு பண்ணி ஒரு 6 to 8 months இந்த கம்பெனி நீங்க வந்து மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி குட், இட் வில் பி சக்சஸ்ஃபுல். ஸோ மார்க்கெட் பண்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போ 50 பேர்ல இருக்கிறதுல அந்த 50 பேருக்கு உடனே இப்போ ஆர்டர் வர போறதில்ல. லட்சம் இப்போ 50 பேர் வந்து நம்ம டெலிவர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 50 பேருமே வந்து இப்பவே டெலிவர் பண்ண போறதில்ல. ஸோ அந்த டெலிவர் பண்ற நேரம் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு 50 பேர்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு ஆளுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ரெஸ்டாரண்ட் போயிட்டு பாக்குற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு மாசத்துல வந்து 1000கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கவர் பண்ணலாம், சைன் அப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு யூஎஸ்பி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து கமிஷன்ஸ் வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இவங்கெல்லாம் 30% எடுக்க சார்ஜ் பண்ணுவாங்க கமிஷன்ஸ். ஸோ நம்ம இந்த கமிஷன்ஸ் வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஸோ தட் தே கேன் கெட் ஆன் போர்ட் வித் அஸ் மச் குயிக்கர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மேன் பவர். ஸோ மேன் பவர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கிரவுட் பவர்ட். அதனால மேன் பவர் பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது. கண்டிப்பா வந்து மேன் பவர் இருக்கு. ஒன்லி ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் பவர் தான் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், வாலண்டரி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதாவது ரிட்டையர் ஆன ஏதோ ஒரு கம்பெனில வந்து சிஇஓ, சிஎஃப்ஓ அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து வாலண்டரி ஒர்க்குக்கு யாராவது கூப்பிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ தே வில் ஹெல்ப் அஸ் கிரியேட் அ ஃப்ரேம் ஒர்க், ஒரு கம்பெனி ப்ராப்பர் கம்பெனிக்கான ஃப்ரேம் ஒர்க், ஒரு டிசிப்ளின், ஆபரேஷனல் மேனுவல் என்ன, ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து தே கேன் டிஃபைன் ஃபார் அஸ். ஸோ தட் இஸ் வாட் மேன் பவர் இஸ். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் வந்து இப்போ எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். இப்போ தனுஷ் படத்தை காமிச்சோம்னா எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கு அண்ட் அது ஒரு கேட் இருக்கு. ஈவன் கேட் நீங்க பண்ணணும்னாலுமே ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவங்க வந்து ஆட்டோ கேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து இட்ஸ் லுக்ஸ் வெரி ஆமெச்சூரிஷ். ஸோ நிறைய விஷயம் வந்து தெரியாது. உங்களுக்கு ஒரு வால் திக்னஸ் தெரியும், பட் வால் திக்னஸ்ல இருந்து ஜிப்ராக் வைக்கிறீங்க, ஸோ அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு நீங்க வந்து அந்த விஷயத்த பண்றது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க சும்மா புக்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்து பண்றது வேற விஷயம். ஸோ நீங்க புக்ஸ்ல இருந்து படிக்கிற விஷயம் வந்து ப்ராக்டிக்கலா ஃபீல்ட்லேயே இருக்காது. அண்ட் மோரோவர் இட்ஸ் ப்ளூ கலர் ஜாப். ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து லேபர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க புரியுற மாதிரி சொல்லணும் அண்ட் அவங்கள மேனேஜ் பண்றது ஒரு பெரிய ஸ்கில் செட். அது வந்து ரொம்ப ஈஸியாலாம் வந்துடாது. ஸோ படிச்சவங்களை மேனேஜ் பண்றது ஈஸி,
படிக்காதவங்க மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம வளைஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாரி புரியுற மாரி சொல்லணும், பொறுமை இருக்கணும், அண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதர் ஸ்கில்ஸ் தட் யூ ஹேவ் டு லேர்ன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீகல் அண்ட் கண்ட்ரோல். ஸோ லீகல்னா ஒரு கம்பெனினா ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ டிப்பிக்கலாக வந்து இப்போ லெட்ஸ் சே இந்த கேஸ் ஆஃப் க்ரௌட் பவர்ட் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, பிரைவேட் லிமிடெட் இருக்கு. பிரைவேட் லிமிடெட்ல வந்து தேர் மே பி சம் லிமிடேஷன்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த கம்பெனி. ஸோ மொத்தமாக இப்போ 100 பேருமே டைரக்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா 100 பேருக்கும் ஷேர்ஸ் கொடுக்கணும். ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டா வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது போகணும். அதே மாதிரி நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் நீங்க போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நிறைய கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் போனீங்க அப்படின்னா வந்து லயபிலிட்டி வந்து இட் வில் பி ஆன் யூ. அதே வந்து பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் போனீங்கன்னா லயபிலிட்டி இஸ் ஆக்சுவலி ஆன் த கம்பெனி. அதாவது நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அது இடிஞ்சு விழுந்து யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பிரைவேட் லிமிடெட்னா அந்த 100 பேர் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் கோர்ட்ல போய். ஸோ அவங்க 100 பேருமே ரெஸ்பான்சிபிள். ஸோ வெரஸ் வித் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா வந்து யார் டிசைன் இன்ஜினியர், யார் சைன் பண்ணா, இந்த பில்டிங் ஏன் ஃபெயில் ஆச்சு, ஸோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்த்து இந்த கம்பெனி வந்து வில் பி ரெஸ்பான்சிபிள், நாட் த பீப்புள் ஹூ எவ்ரி ஒன் ஹூ ஒர்க் இன் த கம்பெனி. ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஸோ திஸ் வில் பிகம் அ ப்ராப்ளம். ஸோ எவென்ச்சுவலி ஏன்னா இப்போ வந்து 100 பேருக்கான 100 பேர் லைக் மைண்டடாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இட் வில் பி லைக் they can take over anything in the world. So they can be really powerful. அதாவது விவேகானந்தர் சொல்லுவார் 100 இளைஞர்களை கொடுங்க நான் உலகத்தை மாற்றி கட்டுறேன்ட்டு. ஸோ அது 100 பேர் லைக் மைண்டடாக இருந்தாங்க அப்படின்னா அதோட பவர் இஸ் so much, so அது எக்ஸ்போனன்ஷியல் அது. ஸோ they can achieve anything they wanted. They can build something bigger than Facebook. அது வேற எதுனாலும் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் இஸ் அந்த யூனிஷன், அந்த ஒருத்தங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது, ஒரே மாதிரி சிந்தனையில் வந்து ஒரே மாதிரி ஐடியாஸ்ல இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கிறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். So there will be sometimes people will go in different directions, different opinions, and friction இருக்கும், and இதெல்லாமே இருக்கும், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த கண்ட்ரோல் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து we need to have a framework. அந்த framework என்ன அப்படின்னா வந்து let's say இப்போ ஒருத்தவங்க உள்ளார வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கிளியர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க உள்ளார வரீங்கன்னா நீங்க இதை பண்றீங்க, நீங்க இப்போ ஒருவேளை நடுவுல வெளியில போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு எக்ஸிட் கிளாஸ். ஸோ ஒரு உள்ளார வரதுக்கு இன்கமிங்க்கு ஒரு ஆப்ஷன் அண்ட் எக்ஸிட் போறதுக்கு ஒரு கிளாஸ். லெட்ஸே இப்போ ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து கேபிட்டல் 1 lakh இன்வெஸ்ட் பண்றாங்க அண்ட் நடுவுல பாதியிலே வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இப்போ போறான்ற சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு கிளியரா இருக்கணும், அப்போ வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ போறாங்கன்றது வந்து அந்த 1 lakh திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும், இல்ல வந்து அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 3 lakhs அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அது எப்படி கொடுப்பாங்க? ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து கம்பெனி வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணாம யாருக்கு நம்ம கேஷ் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த கிளாஸ்ல கிளியரா ரைட் பண்ணிருக்கணும் கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கு. அதாவது ப்ராஃபிட்டபிள்ன்றது வந்து மந்த்லி நம்மளுக்கு ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், சேலரி, ரெண்ட் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வர ஒவ்வொரு ரூபாயும் வந்து ஒரு ப்ராஃபிட். கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு ரூபாயும் வந்து ஒரு ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்ல இருந்து தான் நம்ம ரீஇம்பர்ஸ் பண்ண முடியும் யாருக்கு கொடுத்தாலும். ஸோ அதெல்லாம் நம்ம அக்ரிமெண்ட்ஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து மந்த்லி சேலரி வந்து நம்ம கிரெடிட் மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 100 பேர்ல வந்து 50 பேர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர், 50 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த 50 பேர் ஒர்க் பண்றவங்க வந்து நம்ம சேலரி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் காசு இல்லை அப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அந்த சிஸ்டத்தில் வந்து நோட் பண்ணி வச்சுப்போம். சரி ஓகே, உங்களுக்கு வந்து மாசம் 30,000 சேலரி கொடுக்கணும், 3 மாசம் ஆச்சு, உங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 90,000 rupees நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். பட் கேஷ் இருக்காது கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்க ஒருவேளை வெளியில போனாங்க அப்படின்னா வந்து எப்போ கம்பெனி ப்ராஃபிட்டபிளா போக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அவங்க வந்து அந்த கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். It can happen in 1 month, it can happen in 1 year or 6 years, even doesn't even happen. So that is a risk. So அதனால அந்த exit clauses வந்து clear ஆகும். So the control of the company should lie within the management team. So management team யார் அப்படின்னா வந்து it can be sort of like a voting process. So இப்போ typically நம்ம ஒரு parliament, smaller, lower house, higher house concept எப்படி நடக்குதோ அதே மாதிரி we can keep it management like more like an voting process. ஒவ்வொரு டிசிஷனும் வந்து இட் கோஸ் த்ரூ ஒன் voting and then decision can be made. இது வந்து இட்ஸ் நத்திங் டு டூ வித் திஸ் ஒன். ஈவன் வித் நீங்க வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எடுத்துக்கோங்க, அண்ட் மல்டிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே வந்து voting ப்ராசஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் நத்திங் நியூ. ஸோ அதனால மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ வில் கீப் சைக்கிளிங் அப். ஸோ இந்த மாதம் வந்து ஒரு 10 பேர் போர்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னொரு 10 பேர் போர்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைக்கிள் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் ஒவ்வொரு டிசிஷனும் வந்து இட் கேன் பி சென்ட் டு தி voting. ஸோ எல்லாரும் வந்து ஓட் பண்ணுவாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து லெட்ஸ் சே வந்து தே வில் ஹேவ் ஹையர் ஓட்ஸ். லெட்ஸ் சே இப்போ வந்து நார்மலா இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஒரு ஓட் கொடுக்குறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 ஓட். ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாரும் வந்து ஒரு டிசிஷனை வந்து செயல்படுத்த முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் டீம்ன்றது வந்து
they are doing a particular job for let's say for 3 months over time நம்ம management team மாத்தறோம் அப்படினா அவங்க அந்த 3 மாசத்துல அவங்க வந்து they have a direction and they have something to take it in the company in a certain direction. So அப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பவர்ஸ் கொடுத்தாதான் they will be able to direct the company. இல்லனா வந்து மேனேஜ்மெண்ட் டீம் இல்லாம ஒருத்தவங்க வந்து வேற ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்க டிசிஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து அப்புறம் வந்து இட் மே நாட் பி ரைட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க நடக்கிறது இவங்க தான் ரெஸ்டாரண்ட்ஸ்ட்ட பேசுவாங்க, நிறைய பேர் டைப் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் டீம் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து இன்டெப்தா தெரியும். ஸோ அதனால கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் we can keep it in that way. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் க்ரோத். ஸோ இது வந்து ப்ராஃபிட் நான் ஃபார் ப்ராஃபிட், அதாவது என்ஜிஓஸ் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கான்செப்டை. இல்லை நான் என்ஜிஓஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரௌட் பவர் தான். ஸோ அது வந்து கேபிட்டல் இருக்காது, யாரெல்லாம் இஷ்டப்படுறீங்களோ வந்து வேலை செய்யுங்க, சேலரிலாம் கிடையாது, ஃப்ரீயாக வேலை செய்யுங்க. நம்ம வந்து ஒரு அனாதாசிரமத்துக்கு போவோம், சாப்பாடு போடுவோம், இல்லை போய் குளத்தை தூர் வாருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுறது இது எல்லாமே க்ரௌட் பவர் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு ப்ராஃபிட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து எப்படி நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிப்பிக்கல்ங்க என்ன கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸ் எப்படி பண்ணுவோம், நீங்க வந்து ஒரு பிசினஸ் அதாவது சர்வீஸ் பண்றீங்களோ இல்லை ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்றீங்களோ, ஸோ இது ரெண்டு பண்ணாலும் சரி உங்களுக்கு தேவை கஸ்டமர்ஸ். ஸோ புது கஸ்டமர்ஸை கொண்டு வரணும், அதுக்கு தேவை மார்க்கெட்டிங், சேல்ஸ், அட்வர்டைசிங் இதெல்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் உள்ளார வராங்க, கஸ்டமர்ஸ் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் டீம். ஸோ அந்த பிசினஸ் டீம் வந்து அவங்களுக்கு ப்ரொபோசல் அனுப்புறது, சேல்ஸ் லீடு க்ளோஸ் பண்றது, அந்த எடுக்கிற லீடு வந்து அப்சேல் பண்றது, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான பார்த்து கொடுக்குறது. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒர்க்கை வந்து போய் டெலிவர் பண்றது. நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், டெக்னிக்கல் டீம் இருக்கும், இல்லை வந்து டெலிவரி டீம் இருக்கும். ஸோ இவங்களை வச்சு அந்த ஒர்க்கை டெலிவர் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு ப்ராப்பர் கம்பெனியை நம்ம ரன் பண்ணா அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் க்ரோத் நம்மளுக்கு வரப்போ வந்து அதுக்கு ஒரு பிளானும் இருக்கணும். சும்மா வந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது. முன்னாடியே ஒரு கிளியர் பிளான் இருக்கணும். லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணோம், இப்போ வந்து 10 crores ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ 10 crore ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா முதல்ல ரீம்பர்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும். அந்த 1 lakh இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணதுக்கெல்லாம் வந்து கொடுக்கணும், டிவிடெண்ட்ஸ் கொடுக்கணும், ப்ராஃபிட் போனஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ற நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்கும் சேலரிஸ் கிரெடிட் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கொடுக்கணும். இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இருக்கிற ப்ராஃபிட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸஸ் வாங்கலாமா, இல்லை வந்து புதுசாக இன்னொரு வெர்டிக்கல் இன்னொரு ஏரியாவில் வந்து நம்ம பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா, இன்னும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அது எப்படி நம்ம செலவு பண்ண போறோம், இதெல்லாத்தையும் நம்ம வந்து முன்னாடியே லே டவுன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் வில் பி நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இட் ஷுட் பி சார்ட் ஆஃப் லைக் ரவுண்ட் ராபின். ஸோ முதல்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க 3-4 monthsக்கு, நெக்ஸ்ட் சைக்கிள் ஆகிட்டு இன்னொரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ தட் the power doesn't corrupt the absolute power. So if this company grows into a multi-million-dollar company, then the system like this will actually avoid a lot of corruption. Long term வந்து ஒருத்தங்க இருக்கிறப்ப தான் வந்து then it gives a room for more corruption. So அதனால வந்து இந்த board members வந்து can be like a voting process. Every 3 months வந்து it can go into a voting process, can be a secret voting process, and can have a simple debate. ஒரு சிம்பிள் டிபேட் கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தங்க ட்ரெஷரர் இருக்காங்க, ஃபினான்ஷியல் ட்ரெஷரர் இருக்காங்க, அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஹெச்ஆர் பண்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஐடி பண்றாங்க. இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து they can do a debate against the candidates just like an election. ஒரு அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பேசி அண்ட் அவங்க மிச்சம் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ஓட் பண்றாங்களோ, யார் வின் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து they can take down into it. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரிட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட்ஸ் வருது, நம்ம க்ரோத் போறோம். ஸோ ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ வந்து இது எவ்வளவு நாள் நடக்கும், எப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணும், எப்படி க்ரோ ஆகும், இந்த நிறைய விஷயம் இருக்கு. ஸோ டிப்பிக்கலா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இந்த கம்பெனி வந்து க்ரோஸ் இன்டு பிகர் கம்பெனி அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் 10-100 பேர் வந்து வில் பிகம் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதாவது இவங்க தான் வந்து ஃபவுண்டட் த கம்பெனி. ஸோ இந்த 100 ஃபவுண்டிங் மெம்பர்ஸும் வந்து லெட்ஸ் சே இந்த கம்பெனி வந்து யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ தட் வில் பி த சாய்ஸ். இது நீங்க பிரைவேட்டாக வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ இப்போ இந்த ரிலையன்ஸ் அண்ட் டாடா இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு கோ அஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணணும். இந்த 100 மெம்பர்ஸ் இனிஷியல் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்க்கு வந்து யூ இஷ்யூ ஸ்டாக்ஸ். ஸோ நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து லெட்ஸ் சே ஒரு 1 lakh ஷேர்ஸ் அது மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் இஷ்யூ பண்ணி இவங்களையும் நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்கணும். இதுல வந்து யார் வந்து நிறைய ஷேர் வாங்குறாங்க அண்ட் யாரெல்லாம் எம்ப்ளாயீஸா இருக்க போறாங்க, ஸோ இந்த டிசிஷன் எல்லாமே நீங்க இருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த 100 பேரும் வந்து தே ஆக்கிபை கீ பொசிஷன்ஸ் கம்பெனில. மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் ப்ராஜெக்ட் டெலிவரி அந்த மாதிரி டெஸ்டிங் வந்து ஒவ்வொரு டீம்ஸ்ல வந்து பேஸ்ட் ஆன் தியர் ஸ்கில் செட் அவங்க வந்து தே வில் டேக் டவுன் சம் பொசிஷன்.
ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆஸ் அ கம்பெனி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டீம்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம், அதுக்கப்புறம் டெலிவரி டீம், அதுக்கப்புறம் டெஸ்டிங், இந்த ஒவ்வொரு டீம்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த 100 பேர் வந்து ஸ்பிளிட் பண்ணி வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த இங்க இருக்கிறவங்க வந்து அப்பப்போ வந்து பொசிஷனும் மாறிக்கலாம். ஸோ ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து லட்சம் வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் நான் வந்து மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒரு 6 months வேலை செய்யணும் அப்படின்னா யூ கேன் ஒர்க் ஃபார் இட், யூ கேன் கோ அண்ட் பிச் ஃபார் இட் அண்ட் யூ கேன் கோ அண்ட் டூ தட் ஒர்க். ஸோ இது வந்து within the organization வந்து you have the liberty, இது எல்லாமே வந்து you have to put it into the organizational structure வந்து இப்படி தான் நாங்கள் வந்து டிஃபைன் பண்ண போறோம். எவ்ரி 6 months வந்து ரோல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். இது நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் பண்ணுவோம், இட்ஸ் நத்திங் நியூ, நிறைய கம்பெனிஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கம்பெனி வந்து ஒன்ஸ் ஒரு ஃபுல் க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆச்சு, ஒரு $multi-million கம்பெனிஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்ப இந்த 100 பேர் வந்து வித்தின் த கம்பெனி தே சர்க்கிள் அரௌண்ட் அண்ட் டூ ஆல் ஹை லெவல் ஒர்க். And at the same time வந்து நீங்க பாத்தீங்கன்னா efficiency of their work will be much higher compared to regular companies. நீங்க வந்து regular companiesல வந்து they work for salaries. So after 5 o'clock வந்து they hardly have time to think about the company. So company பத்தி அவங்க நினைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. and அடுத்த வேலைக்கு ஒரு நல்ல salary கிடைச்சா அவங்க போயிடுவாங்க. So that is how much the dedication and the love they can have for it. Whereas இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து தேர் ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி இப்போ 1 million நாளைக்கு 10 million ஆச்சு, 20 million ஆச்சுன்னா இவங்க வச்சிருக்கிற 1 லட்சம் ஷேருக்கு வந்து the value will become 10 lakhs. நீங்க உங்களுக்கு ஒர்த்து அப்படின்னா வந்து 10 லட்ச ரூபாய் ஷேர் வந்து 10 லட்ச ரூபாய் நீங்க ஒர்த்து அப்படின்னா நாளைக்கு கம்பெனி ஃபேஸ்புக் மாதிரி கூகுள் மேல ஆச்சு அப்படின்னா வந்து நீங்க வச்சிருக்க அந்த 10 லட்ச ரூபான்றது அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஸோ அது அப்படியே வந்து ஒரு 50 கோடி 60 கோடி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் வந்து இட் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகலாம் அப்படின்றது என்னோட விஷன். நான் சொன்னேன் அந்த விஐபி படத்துல வரது வந்து எப்படி ஒர்க் ஆகலாம் அப்படின்றது சும்மா என்னோட விஷன் நான் சொன்னேன். ஸோ இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம சும்மா டிபேட் பண்ணுவோம். சும்மா ஒரு கான்செப்டா தான் போட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல இது மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா யூ கேன் நேம் இட் அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிக்கல் அண்ட் டெலிவரி சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஜொமேட்டோ அந்த மாதிரி டெலிவரி நெட்ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் மேனுஃபேக்சரிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் சின்ன சின்ன விஷயத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஃபோன் கேஸ் இது மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சர்வீஸ் சேல் பண்ணுறது, இல்லை ஜோஹோ கூகுள் மாரி ப்ராடக்ட்ஸ் விற்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட போகலாம். அதுக்கப்புறம் என்ஜிஓஸ், அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரிஸ், ஃபுட் கேட்டரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈவன் ரீட்டைல் சேல்ஸ், ஆன்லைன் ஈபே மாரி ஒரு ஸ்டோரே ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்க ஏரியாஸ்ல வந்து there are possibilities, there are things that you can do. Okay guys, நம்ம அடுத்த வீடியோல கேட்ச் அப் பண்ணுவோம். அண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.